ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு ஒரு அருமையான கூட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறியே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு செய்து சாதத்தோடு பிசைஞ்சு கொடுங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழம்பு எதுவும் வைக்காதப்போ இந்த ஒரு கூட்டு மட்டும் இருந்தால் போதுங்க. சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. காயை கட் பண்ணி வச்சுட்டா இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாங்க. ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியான ஒரு கூட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பஞ்ச் ஆஃப் பீஸாக எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி பஞ்சாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை சட்டனே முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் காயெல்லாம் சேர்த்துட்டு காய்க்கு 3/4 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வேக வைங்க. காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அந்தளவுக்கு பக்குவமாக பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி காய் வேக வைக்கும்போது ஃபுல்லாக தண்ணி வற்றிடாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 3/4 அளவு நல்லா வற்றி வந்திருக்கணும். ஒரு 1/4 அளவு காயோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி இருக்கிற டைமில் காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டும் செக் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிள்றதுக்கு வரணும். இதை ஒரு சைடு வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது உளுந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உளுந்து சேர்த்துட்டு நம்ம இந்த கூட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துட்டு மிளகு நல்லா பொறுன்னு வெடித்து வர அளவுக்கு வறுத்துட்டு அதையும் தனியாக ஆற வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 தண்ணி மிச்சம் இருந்ததில் அந்த தண்ணியோடையே சேர்த்து காயை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. இதுக்குள்ளே நம்ம இதுக்கு உரிய தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து, மிளகு, இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 1.5 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது காரம் ஜாஸ்தியாக இருக்காது. நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. இதை நம்ம காயோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணும்போது ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடாதீங்க. காயோடு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது 1/4 அளவு தண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த மாதிரி கொதிக்க விட்டோன்னா தேங்காய் கெட்ட கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆயிரும். அதனால் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா சட்டுன்னே வற்ற ஆரம்பிச்சிரும். நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கிளறிக்கிட்டே இருங்க. இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை கிளறி விட்டோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும். அதாவது ரொம்ப ட்ரையாக வற்ற விடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்குமே சைடிஷாக கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வற்ற விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக, அதாவது சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை சுட சாதத்தில் போட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி பசைஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.